பாண்டி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய்க்கு பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டே தெரியலங்க. ஏன்னா மல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி வேற பேசுறாங்க. இந்த ரஞ்சிதா வாயை கூட திறக்கலங்க. ஏன்னா ராஜேஸ்வரி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு தெரியவே தெரியல. நம்ம தேவையில்லாம இந்த விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ராஜேஸ்வரி பாத்தினா என்னடா விஜய் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்கிற, அப்ப அவ என்ன வேணா பேசுவா, இந்த வீட்டுல என்ன வேணா நடக்கும், என்ன கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா இருக்கிறியா, உடனடியா அவகிட்ட கேளு, நான் எல்லாத்தையும் கேட்பேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சு ஆகணும், ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா மல்லி எப்படிப்பட்டவன், அரவிந்த் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியுங்க. அப்படிப்பட்ட ரெண்டு பேரை வந்து இவங்க சேர்த்து வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால அவரால் வந்து வாயை திறந்தே பேச முடியல. அதனால அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து உடைக்கிறாங்க. சோ எல்லாரும் ஒரே ஷாக்கிங் ஆகிறாங்க, என்னடா விஜய் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜேஷ் இருந்து விஜய் எதுக்காகடா கோவத்தை அது மேல காமிக்கிற, இவ தானே எல்லா தப்பையும் செஞ்சுட்டு வந்து கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா, அவ மேல அந்த கோவத்தை காமி, யாரு கூட சுத்திட்டு வந்த, எதுக்காக இவங்களோட சுத்திட்டு வந்த, நாங்க யாரும் இல்லாத போது எதுக்காக இவனை வீட்டுக்குள்ள வர வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேள்வி கேட்கலாம். எதுக்காகடா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் உடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் வந்து அக்கா தயவு செஞ்சு நிறுத்துங்க, இதுக்கப்புறம் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே சத்தம் போட்டு சொல்றாரு. எல்லாரும் ரொம்பவே சைலண்டா ஆயிட்டாங்க. ராஜேஸ்வரி தாங்க ஒரே ஷாக்கிங், என்னடா இவன் திடீர்னு நம்மளவே எதிர்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் என்ன பார்த்தா நீ அமைதியா இருக்க சொல்ற, அப்ப நான் சொல்றதுல உண்மை எதுவுமே உனக்கு இல்லையா, தெரியலையா, இவ வந்து எங்க வேணா சுத்திட்டு வருவா, இந்த வீட்டுல வந்து தேவையில்லாத ஆட்களெல்லாம் வர வைக்குவா, அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல. திரும்ப விஜய் பார்த்தா அக்கா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாதீங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க, மல்லியை இந்த மாதிரி தப்பான விதத்துல பேசாதீங்க, அரவிந்தையும் பேசாதீங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். மல்லி அரவிந்த் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிற வரையும் போயிடுச்சு, ஆனா இவங்க ரெண்டு பேரோட மனசுல என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அரவிந்த் எப்படிப்பட்ட நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட மனுஷங்களை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரிய முதல் தடவையா எதிர்த்து பேசுறாரு. ராஜேஸ்வரிக்கு ஒரே அசிங்கமா ஆயிடுச்சு, என்னடா நம்ம தம்பி நம்மளவே எதிர்த்து பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. சோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, மனசுக்குள்ள பயம் வேற இருந்துச்சு. என்னடா இப்பவே வந்து அந்த மல்லிக்கு சப்போர்ட்டா இவன் பேச ஆரம்பிச்சுட்டான், அது மட்டும் இல்லாம இப்ப அரவிந்தும் வந்து நல்லவா அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப கண்டிப்பா மல்லி வந்து அந்த வீடியோ விஜய் கிட்ட காமிச்சா விஜய் வந்து நம்ம மேல இன்னுமே ரொம்ப கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி டைமிங்ல நம்ம அன்னபுண்ணியமா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. ராஜேஸ்வரிக்கு இன்னும் பயம் அதிகமாச்சு, ஐயோ என்னடா இந்த பொம்பளை வேற இந்த டைமிங்க்கு வருது, கண்டிப்பா பிரச்சனை பெருசாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அன்னபுண்ணி சும்மா இருப்பாங்களா, வீட்டுக்கு வந்ததுமே ஐயோ மல்லிப்பிளா என்ன பிள்ளை இப்படி வளர்ந்துட்டு இருக்க, என்னாச்சு ஏதாச்சு, அரவிந்த் தம்பி நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபுண்ணியமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோட முகத்துல கோவம் மட்டும் தாங்க இருக்குது. இந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் திரு முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துச்சு, நம்ம ராஜிமாவையே இவங்க அன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க, நம்மளாம் அவங்களுக்கு ஒரு பெருசாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அன்னபுண்ணியமா உண்மையை சொல்ல போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.